ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் நிரந்தரமற்ற தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் நிரந்தரமற்ற தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை நடைமுறைப்படுத்த கோரி ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் அகில இந்திய துணைத் தலைவர் எம்பி சுப்ராயன் தலைமையில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்திருப்பு போராட்டத்தின் போது உள்ளாட்சி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் 26,000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் உயர்த்தி வழங்க வேண்டும். மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் இருந்த பல்லாயிரக்கணக்கான நிரந்தர பணியாளர்களை ரத்து செய்து அரசால் வெளியிடப்பட்ட அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும். உள்ளாட்சித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் சுய உதவி குழுக்கள் என்ற பெயரிலும் 2 ஆண்டுகள் பணிபுரிந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிரந்தர மற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக்கி நலவாரிய அட்டைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அப்போது காத்திருப்பு போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்த நிலையில் எம்பி சுப்ராயன் தலைமையில் தொழிற்சங்கத்தினர் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கராவிடம் வழங்கினார்.